ஒருத்தர் வாட்ச் பில்ல கேட்டுட்டே என்ன பாடுபட்டாங்கன்னு பார்த்தோம். உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகல இருக்கவங்களாம் டிஆர் பாலு அவர்கள் அவரோட சொத்து கணக்குன்னு கொடுக்குறாருல்ல, அப்போ அவர் கொடுத்த அஃபிடவிட் என்ன எலெக்ஷன் கமிஷனுக்கு, இப்போ கொடுக்குற அஃபிடவிட் என்ன? அதில் வந்து கேட்டால் அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தாராம். அப்போ கப்பல் துறை அமைச்சராக இருந்தால் கப்பல் வாங்கிடுவீங்க, கனிம வள அமைச்சராக இருந்தால் மலையை வாங்கிடுவீங்க, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தால் ஊரையே வாங்கிடுவீங்க. என்னப்பா அவங்க நியாயம்? ரெண்டு விஷயம் நடந்தது பட்ஜெட்ல. ஒண்ணு, முதல்வர் அவர்களோட துதி பாடினாங்க, அடுத்து மத்திய அரசை பத்தி பஞ்சபாட்டு பாடினாங்க. இது ரெண்டு தான் நடந்துச்சு இன்டரிம் பட்ஜெட்ல. அதாவது ஒண்ணு தமிழ்ல பேசுறதுக்கு இருந்தாலும் தமிழ்ல பேசினா அங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அவங்க பேசுறது நமக்கு பண்ணுவாங்க. நமக்கு எந்த பாஷையில பேசினாலுமே புரியாது. நமக்கு பார்த்து எழுதி பார்த்து கொடுத்தாலே இன்மை புகுத்தி விடும்னா இளமை புகுத்தி விடும் அப்படிம்போம். பொள்ளாச்சி அப்படின்னா புள்ளதாச்சி அப்படின்னு படிப்போம். இந்த மாதிரி நம்மளோட அறிவை வச்சுக்கிட்டு நம்ம போய் அங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்டுக்குள்ளே இறங்குனா குண்டு குழியுமா இருக்குது, சாக்கடை தண்ணி ஊருக்குள்ளே வருது, மழை பெஞ்சா வெள்ளம் வருது, ஆறு குளம் காவா எதையும் தூர் வரல. எல்லா அரசு பணியாளர்களும் போராடிக்கிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதற்கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. என்னதான் பண்ணீங்க அந்த காசை வாங்கி? அதிகார மமதை வந்து தலைக்கு ஏறி கிடக்கு, உச்சத்தில் இருக்குது இந்த திமுக இருக்க ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அந்த மக்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு மேடையில் நீங்கள் வந்து இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் உங்களுக்குன்னா, கோவை மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கடுப்பு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கங்கம்மா. மேம், ஆக்சுவலாக டிஆர் பாலு அவர்கள்ட்ட வந்து ஒரு வக்கீல் ரேஞ்சில் இறங்கி அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இருந்தாலுமே அதில் வந்து அண்ணாமலையரோட மனைவி பெயர்களாகட்டும், அதுக்கப்புறமேட்டு அவங்க எப்படி சொத்து ஊச்சாங்கன்ற கேள்விகளும் வைக்கப்படுதே மேம். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு போலீஸ்காரருக்கு வந்து எப்படி விசாரணை பண்ணணுன்றது நல்லாவே தெரியும். அதுலேயும் வந்து இது ஒரு கோர்ட்டில் போய் அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கார், அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு குறுக்கு விசாரணை பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் ஒரு அரசியல்வாதியை நிற்க வச்சு ஒரு இளம் அரசியல்வாதி இப்படி கேள்வி கேட்டார் கோர்ட்டில் போயின்னா, முதல்ல அதுக்குன்னு ஒரு சில திறமை இருக்குது. எல்லாருமே கோர்ட்டில் வந்து வாதாடிட முடியாது. அதுக்கான அந்த தகுதியுமே நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும். அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி எந்த ஒரு கொஸ்டின் போட்டாலுமே அதை எப்படி கவுண்டர் பண்ணுவார், எப்படி அதை கிராஸ் கொஸ்டின் கேட்பாருன்றது எல்லாருக்கும் ப்ரெஸ் மீட்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த மனுஷனை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்களாம் நினச்சிட்டே இருந்தோம், ஐயோ கோர்ட்டுக்குள்ளே ஏன் வந்து இப்போ இந்த சட்டசபையெல்லாம் லைவாக ஒளிபரப்புற மாதிரி இந்த கோர்ட்டை லைவாக ஒளிபரப்பியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நாங்களாம் அன்றைக்கி அப்படியே பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தோம். என்ன கேள்வி இவர் கேட்டிருப்பாரு, என்ன பதில் அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா டிஆர் பாலு அவர்களோட பாடி லாங்குவேஜ் நமக்குலாம் தெரியும், பயங்கர திமுறா. அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இவனுக்குலாம் தகுதி கிடையாது, அவனுக்குலாம் நோ ரைட்ஸ், யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் அப்படி பந்தாவா பேசக்கூடியவர். அன்னைக்கு நல்ல மொத்து வாங்கிட்டு அப்படியே இங்கே தலை குஞ்சிட்டு வந்தார். இதில் என்ன கொடுமைனா, இந்த சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது நம்ம நிறைய டயலாக் பேசுவோம். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரா? அதுதான் இந்த டிஆர் பாலு பண்ணிக்கிட்ட வேலை. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று வெளியிட்டாரு, 50 பேர் கம்முன்றது. இன்னைக்கு திமுக ஐயோ நாங்கள்லாம் சும்மா இருந்தோமே, நீ சும்மா இருந்தியா, போய் அவங்கிட்ட வலிவிக்க மாற்றிய தேவையா? ஒருத்தர் வாட்ச் பில்ல கேட்டுட்டே என்ன பாடுபட்டாங்கன்னு பார்த்தோம். உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக இருக்கவங்களாம் டிஆர் பாலு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அங்கே டிஆர் பாலு அவரை வந்து டிஆர் பாலு அவர்களை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து 10 கப்பல் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, 2 கப்பல் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அடுத்து அவர் கேட்குறாரு, அந்த கப்பல் வாங்கினீங்கல்ல அதுக்கான காசு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு நிறுவனத்துலேருந்து கடன் வாங்கினேன். சரி, அந்த நிறுவனத்தோட ஓனர் உங்கள் பையன் தான் தெரியுமா? அது எனக்கு தெரியாது. அது இவரோட பையன் எந்த நிறுவனத்தில் ஓனராக இருக்காருன்னே இவங்களுக்கு தெரியாதான். அடுத்து இவருக்கு 1 கோடி ஒரு 1.5 கோடி என்னமோ கடன் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒய்ஃபுக்கு 6 கோடி கடன் கொடுத்துருக்காங்களா அந்த நிறுவனத்தில். நீங்கள் எங்கேயாவது போய், ஐயா நான் இவ்வளோ சம்பளம், இது என்னோட பே ஸ்லிப்பு, இதெல்லாம் என் சொத்து பத்திரம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட 10 லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு நம்மளை என்ன படுபடுத்துறீங்க? இவங்க மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இவங்க என்ன தொழிலதிபரா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பேரில் 6 கோடி ரூபாய் சொத்து கடன், 6 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்களா அந்த நிறுவனம். சரி, அந்த நிறுவனம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த நிறுவனம் இயங்கவே இல்லையா, ஜிஎஸ்டியே கட்டலையா. இயங்காத ஒரு நிறுவனம் எப்படி அவங்களுக்கு கடன் கொடுத்துச்சு அப்படின்னா, அது அப்படிதான் கொடுத்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறுவனம் கடன் கொடுத்துச்சுன்னா நான் வாங்கிப்பேன், அது யார் நடத்துறாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு கோர்ட்டு முன்னாடி அப்பட்டமாக அசிங்கப்பட்டு மாட்டியிருக்காரு அவரோட வாயிலேயே டிஆர் பாலு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்மளை கவுண்டர் பண்ணி நம்ம மாட்டிக்கிறோமேன்ற பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, உடனே தப்பக்கு திருப்பி நீங்கள் ரொம்ப ஒழுங்கா உங்கள் ஒய்ஃபு பேரில் கூட தான் நீங்கள் சொத்து வாங்கி வச்சுருக்கீங்களா, நீங்கள் கூட தான் இப்போ ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள்ட்ட வாயை விட அவர் திருப்பி கேள்வி கேட்குறாரு, என் ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
என் ஒய்ஃப் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரகுவரன் சொல்லுவாள்ல, தெரியாது தெரியாது. அது மாதிரி நாங்கள் சொத்து வாங்கினோம்ல, அந்த சொத்துக்கு ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் கட்டி வாங்கியிருக்கோம், அது தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் நானும் என் ஒய்ஃபும் எங்கள் அக்கௌண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக டேக்ஸ் கட்டிட்டு வரோம், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இவங்க ஊபிஸ் போடுவாங்கல்ல, வெட்டி ஒட்டி, அதை பார்த்துட்டு வந்து ஒரு எம்பி வந்து கோர்ட்டில் வந்து வாய் விடலாமா? நீங்கள் வந்து ஒரு தெருக்கூட்டில் தெருமுனை கூட்டத்தில் பேசிட்டு போகிற மாதிரி கோர்ட்டு கூண்டில் நின்று நீங்கள் பேசலாமா? அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இவரோட வார்த்தை எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது எதுவுமே தெரியாமல், எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் என்னோட மனைவியை என்னையும் வந்து கழுத்தி களங்கப்படுத்தியிருக்காரு. அப்போ நான் இவர் மேலே நான் அவதூறு வழக்கு போடுறேன் அப்படின்னு திருப்பி வளைச்சி இழுத்து வத்து கோத்து பிடிச்சிட்டாரு கையை முறுக்கி. இப்போ என்ன பண்ணுறது? எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலையே வலிக்கலையே அப்படிங்கிற மாதிரி டிஆர் பாலு சிரிச்சுட்டே போயிட்டாரு. அடுத்து வந்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப தெளிவாக சொல்கிறாரு, இதை நான் சும்மா விட மாட்டேன். நான் பொது வாழ்க்கைக்குன்னு வந்ததுக்கப்புறம் இருக்க என்னோட பேங்க் அக்கௌண்ட் பேஸ் ஸ்டேட்மெண்ட்டை, என் ஒய்ஃபோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொது வெளியில் வைக்கிறேன்றாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? இது மாதிரி திமுக இருக்க எல்லாரையும் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்காங்களா? டிஆர் பாலு அவர்கள் அவரோட சொத்து கணக்குன்னு கொடுக்குறாருல, முதல்ல இந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தென் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அங்கெல்லாம் நின்று முதல்ல திமுக சின்ன சின்ன பொறுப்புலலாம் இருந்து வந்தார்ல, அப்போ அவர் கொடுத்த அஃபிடவிட் என்ன எலெக்ஷன் கமிஷனுக்கு, இப்போ கொடுக்குற அஃபிடவிட் என்ன? அதை கவனிச்சிங்கன்னா, அது அஃபிடவிட்டே இங்கே கொடுக்குறது எப்படி தான்? அதுவே ஃபோர்ஜரி தான். இவங்களுக்கு இருக்கிற சொத்து 1 கோடினா கொடுக்குறது எவ்வளோவா இருக்கும்? 10,000 கொடுப்பாங்க. இங்கே ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை வச்சுக்கிட்டு முதல்வர் என்ன சொல்கிறாரு? சொந்தமாக கார் கூட இல்லைங்க எனக்கு அப்படின்றாரு முதல்வர். பாவம் ஆட்டோவில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு டெய்லி, கக்கன் காமராஜர் மாதிரி. அந்த மாதிரி கணக்கு கொடுப்பாங்க. அதுலேயே அவ்வளோ வித்தியாசம். அப்போ நீங்கள் இந்த 2 கப்பல் கணக்கெலாம் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம வரும்ல, இன்னைக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி இனிமேல் கிளம்ப போகிறதெல்லாம் டிஆர் பாலு அவருக்கு பாவம் நேரம் சரியில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையே. இனி அங்கே முடியறதுக்கு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து அவர் பையன் இருக்கிறார்ல, பயங்கரமாக பேசுவார், பெரிய ஹைலி டேலண்டடு திமுக காரனா சும்மா இல்லடா அப்படின்னார்ல, அது இதை தான் தெரியும். இது திமுக காரங்கன்னா எப்படி வந்தாங்க. அதில் வந்து கேட்டால் அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்தாராம். அப்போ கப்பல் துறை அமைச்சராக இருந்தால் கப்பல் வாங்கிடுவீங்க, கனிம வள அமைச்சராக இருந்தால் மலையை வாங்கிடுவீங்க, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தால் ஊரையே வாங்கிடுவீங்க. என்னப்பா அவங்க நியாயம்? இதான் திமுகவோட நியாயமா? நீர்வளத்துறை அமைச்சர்னா ஊரில் இருக்க 6 குளம் ஏரியெல்லாம் தூத்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் ஆக்கி நிலத்தை போட்டு விற்று அப்பார்ட்மெண்ட் ஆக்கிடுறது. இந்த மாதிரி திமுக அப்படின்னாலே இது தமிழ்நாட்டுக்கே ஒரு தீய சக்தி. தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வகையிலையும். ஒரு கப்பலோட விலை என்ன இருக்கும்? ஒரு கப்பல் சாமானியமாக வாங்கிட முடியுமா? நம்ம கவுண்ட் பண்ணி சொல்கிறோம், இவர் பெரிய கப்பல் வியாபாரி அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு, நான் டிஆர் பாலு அவர்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்கள் அப்பாவுக்கு போடுற சால்வையெல்லாம் இருக்கும், அந்த சால்வையை வந்து வாங்கிக்குவார். எதுக்குன்னா சட்டை தச்சு போடுங்க. இப்போ தானே இந்த ஜிகுனா மாதிரி ஜரி வச்சலாம், அப்போல்லாம் காட்டன் துண்டு, காட்டனில் தான் சால்வை மாதிரி பெருசாக போடுவாங்கவே, அதை வந்து வாங்கிக்குவாராம், அதில் சட்டை தச்சு போட்டுப்பாரு அப்படின்னு ஸ்டாலின் மேடையில் பேசியிருக்காரு. அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், சைக்கிள் ஓட்டினோம், சைக்கிளில் சென்றோம் அப்படின்லாம் முதல்வர் வந்து மலரும் நினைவுகளை பேசியிருப்பாரு. அப்படி மாற்று சட்டைக்கு விதி இல்லாமல் சால்வையை வாங்கி சட்டை தச்சு போட்ட நீங்கள் எப்படி 2 கப்பல் வாங்குறீங்க? அந்த சூட்சுமத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக கோடீஸ்வரன் ஆயிடுவோம்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கப்பல் வியாபாரி ஆகும்ல, அதென்ன நீங்கள் மட்டுமே தான் அதெல்லாம் அனுபவிப்பீங்களா? எப்படி அந்த கடுமையான உழைப்பு? உடனே இந்த ஊபி சகட்ட சொல்லுவாங்க, இதுதான் திமுகவோட கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் தமிழக மக்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்டு போவோம்ல. அப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடியில் ஊழல் பண்ணி இந்த தமிழ்நாட்டை சுரண்டி தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன்னா நீங்களாம் 50 லட்சம் கோடியில் சொத்து வச்சிருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்தெல்லாம் வரும், அப்போ எல்லாத்தையும் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்தியாவோட கடனே அடைச்சிடலாம். அதனால் இந்த டிஆர் பாலு அவர்களோட அரசியல் வாழ்க்கை வந்து இந்த கேஸோட வந்து அஸ்தமனம் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் திமுகவில் இன்னும் என்னென்னலாம் ஊழல் பெருச்சால் இருக்குங்கிறது எப்படியே நூல் பிடிச்ச மாதிரி வரும். இனிமேல் ஒன்றா இது மூலயமா வரும். மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நேற்று இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல பட்ஜெட்டா இல்லை? எப்பா பட்ஜெட்டில் என்னப்பா பண்ணாங்க? மானே தேனே பொன்மானே முதல்வர் வாழ்க. இடைக்கால பட்ஜெட்னா அப்புறம் இப்படி தான் நம்ம பண்ணி இந்தியாவோட பட்ஜெட்டே 1.5 மணி நேரத்தில் வாசிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க தமிழ்நாடு பட்ஜெட்டை 2.5 மணி நேரம் வாசிக்கிறீங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்காங்கிற மாதிரி உதயநிதி சாஞ்சு தூங்குறாரு. டே முடியடா டே, தூங்கலாம் இல்லையா மேம்? அதான் சொல்றேன், அப்படியே கொட்டாய் விடுறாரு, இப்படி கொட்டாய் விடுறாரு, இப்படி சாயிறாரு. டே விட்டுருக்கடா, என்னைய ஏண்டா டே டார்ச்சர் பண்றீங்க,
கூட்டிட்டு வந்து என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களாடா டே தகப்பா அப்படிம்பால அந்த கவுண்டமணி. அது மாதிரி ஏயா என்னைய படுத்துறீங்க அப்படின்னா அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அங்க நேரு வரல, ஐயோ டேய் விட்டுருங்கடா என்னங்கடா டே அப்படின்னு. அப்போ இந்த அதுல ஃபுல்லா என்ன சொல்றாரு, ஒரு மன்னர் எங்கள் முதல்வர், மன்னா மன்னா மன்னாதி மன்னா நீ மாமா மன்னா அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்ல மன்னர் புகழ் பாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 விஷயம் நடந்தது பட்ஜெட்ல. ஒண்ணு, முதல்வர் அவர்களோட துதி பாடினாங்க. அடுத்து மத்திய அரசை பத்தி பஞ்சபாட்டு பாடினாங்க. இது 2 தான் நடந்துச்சு இன்டரிம் பட்ஜெட்ல. வேற ஒண்ணும் பண்ணல. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த 2 மாசத்துக்கு இந்த வருஷம் திருப்பி நாங்க இந்த மாசம் திருப்பி கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு இருக்கிறோங்க. அதனால ரொம்ப பத்தலங்க. ரொம்ப கஷ்டவாளியா இருக்குது. ஊருக்கு ஊரே எங்க அப்பா சிலையெல்லாம் திறக்க முடியல. நாங்க பாட்டுக்கு அங்கங்க கலைஞர் லைப்ரரி, பெரியார் நூலகம், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா பக்கமும் கட்டணும். அதுக்கெல்லாம் காசு வேணும். அதனால இன்னும் ஒரு 1,00,000 கோடி கடன் வாங்கலாம்னு இருக்கோம். மொத்தமா சேர்த்தோம்னா 10,62,000 கோடி கடன் வந்துருங்க அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட ஒரு கடங்கார மாநிலமா தமிழகத்தை மாத்தி வச்சிருக்கிறத ரொம்ப பெருமைப்பட சொல்லிட்டு, இதுல வேற கூட ஒரு பஞ்சபாட்டு. மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யல, வரி பகிர்வு எங்களுக்கு 50% கேட்டோம். எங்க 16வது நிதி கமிஷன்ல நீங்க வந்து 50% நிதி கேட்டோங்கிறீங்க, வரி பகிர்வு கேட்டோங்கிறீங்க. ஆனா 13வது கமிஷன் வரைக்கும் நீங்க காங்கிரஸ் கூட தானே கூட்டணியில இருந்தீங்க. எவ்வளவு வலுவா அவங்கள குடுமிய கையில வச்சிருந்தீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப வரைக்கும் காங்கிரஸ் கொடுத்துட்டு இருந்த நிதி பகிர்வு எவ்வளோ மாநில அரசுக்கு? 32%. ஆனா மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாரு? 41% உயர்த்திருக்காரு. அத பேச நன்றி சொல்ல உங்களுக்கு இது கிடையாது. 50% இவங்க கேட்டாங்களாம். எங்கேயாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு தடவையாவது முதல்வர் போனாரா பார்த்தீங்களா? ஏன் போகல? போனா அவன் பேசுறது புரியாது. உனக்கு தமிழ், அதாவது ஒண்ணு தமிழ்ல பேசுறதுக்கு இருந்தாலும் தமிழ்ல பேசினா அங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அவங்க பேசுறத நமக்கு பண்ணுவாங்க. நமக்கு எந்த பாஷையில பேசினாலுமே புரியாது. நமக்கு பார்த்து எழுதி பார்த்து கொடுத்தாலே இன்மை புகுத்தி விடும்னா இளமை புகுத்தி விடும் அப்படிம்போம். பொள்ளாச்சி அப்படின்னா புள்ளதாச்சி அப்படின்னு படிப்போம். இந்த மாதிரி நம்மளோட அறிவை வச்சுக்கிட்டு நம்ம போய் அங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இதுலயே அந்த முதல்வர் கேள்வி வச்சிருக்காரு. ஒரு 9 கேள்விகள். நீங்க எங்களுக்கு வந்து பெருந்தன்மையோட நடந்துக்க வேணாம். ஒரு நியாயமாவது நடந்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு மேல மத்திய அரசு என்ன செய்யணும் உங்களுக்கு? எவ்வளவு நலத்திட்டங்கள் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் வீடியோ எடுங்க. இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு எப்படி வந்து இந்த சென்ட்ரல் ட்ரெயின்லாம் பாருங்க. ட்ரெயினோட இதெல்லாம் எப்படி இருக்கு? ஐசிஎஃப்ல வந்து வந்தே பாரத்தோட இதை வந்து என்ன பண்றாங்க? இங்க ரெடி பண்றாங்க. டிஃபென்ஸ் காரிடார் எங்க கொடுத்திருக்காரு? இங்க கொடுத்திருக்காரு. எய்ம்ஸுக்கு செங்கக்கல்ல தூக்கிட்டு திரிஞ்சாரு உதயநிதி. இத்தனை ஆட்சி காலத்துல, திமுகவோட இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல ஏன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எய்ம்ஸ் கேட்டு வாங்க முடியல உங்களால? காங்கிரஸ் இது வரைக்கும் ஒரு எய்ம்ஸ் கொடுத்துச்சா? மோடி அவர்கள் வந்துதான் அதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு. அதை நீங்க கோளாறு சொல்லிட்டு மானகட்டத்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அதை திறந்து வைக்கிறதுக்கு வராரு இப்ப மோடி அவர்கள். அப்ப இந்த திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இத்தனை ஆண்டுகால ஆட்சியில ஒரு எய்ம்ஸை கொண்டு வர முடியல தமிழ்நாட்டுக்கு. அதை கொடுக்கறதுக்கும் ஒரு மோடி அவர்கள் தான் வரணும். நீங்க ஆனா மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்றீங்க. அதே போல பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க பாருங்க. 7.96 இருந்துச்சு. இப்ப 3வது ஃபினான்ஸ் கமிஷன்ல இப்ப எத்தனாவது நடந்துட்டு இருக்கு? 16வது ஃபினான்ஸ் கமிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப 14வது ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து தான் மோடி அவர்கள் வந்தாரு. அதுக்கு முன்னாடி 13 வரைக்கும் இருந்துச்சுல்ல. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தானே காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தீங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அவன் 7.96ல இருந்து 4.96 கொண்டு வந்துட்டான். அப்போ 3% குறைச்சப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் 0.5, 0.7 அப்படி குறைஞ்சு 4.96ல இருந்து இப்ப 4.06 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 0.96னா 1%ன்னு வச்சுக்கோங்க. 1% வந்து அந்த நிதி பகிர்வை வந்து குறைச்சிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் 32% இருந்தது. அப்ப 41% ஆக்கியிருக்காங்க. அது தெரியல இவங்களுக்கு. அடுத்து சொல்றாங்க, கேரளா கர்நாடகாவுக்கு கூட நீங்க நிதி கூட கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்ப முதல்வரே ஒத்துக்கிட்டாரு நமக்கு வந்து ஒரு கையாளாகாத ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கேரளாலையும் கர்நாடகாலையும் பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு இல்ல. அப்போ பாஜக ஆளாத மாநிலங்கள்ல கூட அந்த முதல்வர்கள் திறமையானவர்களா இருந்தா, மத்திய அரசோட இணக்கமா தன்னோட மாநிலத்துக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி இது பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தா, உங்களுக்கு நல்ல நெகோசியேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து சாதிக்கலாம். உங்க முதல்வர் என்ன பண்றீங்க? வாயை திறந்தாலே ஆகாத மருமவ கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தோன்னு பொழுதனைக்கு மத்திய அரசு எந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தாலும், இது நாங்க கொண்டு வர மாட்டோம், இது எங்களுக்கு ஆகாது, இது எங்களுக்கு இதாகாது, மத்திய அரசு வஞ்சிக்குது, இதை பண்ண ஆகாது. இப்படியே ஒரு பஞ்சாயத்து நீங்க பண்ணி மத்திய அரசு கூட ஒரு பெரிய போராட்ட களமா நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படிங்க ஆட்சி நடத்த முடியும்? இப்போ என்ன சொல்றீங்க? மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல. அப்போ நீங்க எதுக்குமே உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல, மத்திய அரசு கிட்ட எப்படி நிதி வாங்கிட்டு வந்து உங்க மாநில மக்களுக்கு நல்லது செய்யலன்னு தெரியலனா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யார் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ நீ எதிர்கட்சிக்கு போ. எதிர்கட்சியில உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே இரு.
யாரால இங்க உட்காந்து மத்திய அரசு கிட்ட வாங்கி மாநில அரசு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அவங்க அடுத்து ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க வந்து மாநில மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போவாங்க. அவ்வளோ. ஓகே மேம். இப்போ வந்து இப்போ 10.6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க மேம். ஒரு பக்கம் வந்து விலைவாசி எல்லாமே உயர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் யாருமே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த காசுலாம் எங்க போச்சு அப்படின்ட்டு ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்க எதுக்கு ஒதுக்கிறீங்க, எது பண்ணிருக்கீங்க, எதுக்கு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க ஏன் மேம் கேட்க மாட்டேன்றாங்க? அதாவது ஒரு மாநில அரசு கடன் வாங்குதுன்னா எங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, நாங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ண போறோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து ஆர்பிஐல கடன் வாங்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆன்சரபிள் டு ஆர்பிஐ. அடுத்தது நாங்கள் திரும்ப எதிர்க்கட்சிகள் இங்கே கேள்வி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாஜகவிலேருந்து கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீங்கள் இத்தனை லட்சம் கோடி இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் கோடிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே டெவலப் ஆயிருக்கா? இல்லை ஸ்கூல்ஸ்லாம் அப்படியே பார்த்தீங்களா? அப்படியே ஸ்கூல்ஸ்லாம் அப்படியே பிரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி ஆயிடுச்சா? இல்லை பஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா அப்படியே ஹைஃபையா பிஎம்டபிள்யூல ஓடுதா நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம்? அப்படியே எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் ஐடி ஸ்டாஃப் மாதிரி ஆயிட்டாங்களா? இங்க என்ன தமிழகத்துல பாலாறும் தேனாரும் ஓடுதா? இல்ல உத்தரப்பிரதேசம் மாதிரி நம்ம தமிழக ரோடுகள்ல வந்து ஏரோப்ளைனே இறங்குற அளவுக்கு ரோடுகள்லாம் அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுதா? ரோட்டுக்குள்ள இறங்குனா குண்டு குழியுமா இருக்குது. சாக்கடை தண்ணி ஊருக்குள்ள வருது. மழை பெஞ்சா வெள்ளம் வருது. ஆறு குளம் காவா எதையும் தூர்வாரல. எல்லா அரசு பணியாளர்களும் போராடிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் முதற்கொண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கு. என்னதான் பண்ணீங்க இந்த காசை வாங்கி? என்னதான் பண்ணீங்க அப்படின்னா, அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. மத்திய அரசு நிதி தரல, எங்கள வஞ்சிக்குது. அதனால நாங்க கடன் வாங்குறோம். அப்படின்னா, அப்போ இந்த அரசு எதுக்குமே வந்து ஒரு உருப்படியான இது பண்ணல. இந்த கடன் வாங்குன தொகையிலயும் ஏகப்பட்ட லஞ்சமும், ஊழலும் போயிருக்கு. அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அப்போ இன்னொரு அரசு வரும்பொழுது தான் இங்க இவங்க என்னெல்லாம் குளறுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு அரசு வரும்பொழுது தான் இங்க தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்பொழுது, அதுக்கப்புறம் சிபிஐயோ, இடியோ எல்லாரும் உள்ள வருவாங்க. அப்ப அடுத்து அதிமுக இங்க ஆட்சிக்கு வரும்பொழுது, கட்டாயமா திமுக வந்து இங்க எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு, அதுல எத்தனை லட்சம் கோடி மக்களுக்காக செலவு பண்ணப்பட்டது, எத்தனை லட்சம் கோடி திமுக மக்களுக்காக செலவு பண்ணப்பட்டது, அவங்க குடும்ப மக்கள் இருக்காங்கல்ல, எண் மக்கள் அப்படின்னா அவங்க யாருன்னா, நம்மலாம் எண் மக்கள்னா நம்ம தமிழக மக்களை சொல்லுவோம். அவங்க எண் மக்கள்னா அவங்க குடும்பத்துல இருக்க புள்ள குட்டிங்க. அந்த புள்ள குட்டிங்களுக்கு எப்படி செலவாச்சு அப்படிங்கிறத வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஷயம் வெளியே வரும். ஓகே. நம்ம அதே மாதிரி இப்போ திமுக ஆட்சியில் கூட்டணியில் வந்து மிகப்பெரிய சலசலப்பு போயிட்டு இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் எதுக்கு எடுத்தாலுமே எதிர்ப்புரிமையாக பேசிட்டு இருக்காரு. எதனால மாணிக்கம் தாக்கூர் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த விஷயம் தெரியுமில்ல. அப்போ ராகுல் காந்தியோட வாய்ஸா தானே மாணிக்கம் தாக்கூர் பேசுறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ராகுல் காந்தி அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடுத்து இங்க எல்லாம் தையா தக்கன்னு குதிக்கிறாங்க திமுகல. மாணிக்கம் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு. ஏன் காங்கிரஸ் தரப்பு அமைதியே இருக்குது? அடுத்து இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு வந்து அச்சமில்லைன்னு ஒண்ணு போட்டாரு. அதுக்கப்புறம் நான் மாணிக்கம் தாக்கூர் வாயை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு என்ன போட்டிருக்காரு பாருங்க. சில வேடிக்கை மனிதர்களை போல வீழ்வேன் என்று நினைத்தா யார வேடிக்கை மனிதருங்கிறாரு? ஸ்டாலின் அவர்களை சொல்றாரா? தெரியல. மாணிக்கம் தாக்கூர்ட்ட தான் கேட்கணும். அப்போ நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க, யார் தான் பவரான அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நேத்து கூட சொல்லியிருக்காரு, இவங்க கிட்ட எல்லாம் 24% ஓட்டு கூட கிடையாது, இவங்கெல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் மட்டும் வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான் இவங்க தோத்துறணும் அப்படின்னு இந்த மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தேர்தலுக்கு 45 நாள் கூட இல்லை அப்படிங்கும் பொழுது இன்னமும் இவங்க இன்னும் கூட்டணியை உறுதி பண்ணல. இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எவ்வளவு வேணா கேவலமா பேசுறது, திருப்பி கூட இவங்க சேர்ந்துக்கலாம். ஆனா தொண்டர்களுக்குள்ள அது ஜெல்லாகுமா? இவங்க பேசினெல்லாம் தொண்டர்கள் மனசுல அப்படியே கருகறணும், என் தலைவனை நீ இப்படி பேசிட்டல அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்ப எப்படி தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு ஒன்னா போய் களத்துல வேலை செய்வாங்க, ஓட்டு கேட்பாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு திமுகவுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இன்னைக்கு திமுக இந்த 5 வருஷ காலத்துல நல்ல ஆட்சியும் கொடுக்கல, நிதியும் ஒழுங்கா மேலாண்மை பண்ணல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள்கிட்டையும் கடுமையான அதிருப்தி, இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி அப்படிங்கிறதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமே. கூட்டணி இல்லாம ஆட்சி இது வரைக்கும் அவங்க எலெக்ஷனை சந்தித்ததே கிடையாது. அதுலயுமே இப்ப பிரச்சனை அப்படிங்கிறப்போ திமுக வந்து ஏற்கனவே முதல்வர் பேசினார் பாருங்க, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற போல அன்னாட என்ன நடக்குமோ அப்படின்னு நான் பக்குன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு முதல்வர் இன்னைக்கு பக்குன்னு உட்காந்துருக்கிறாரு. எலெக்ஷன் ரிசல்ட் அவரை நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வைக்கும். கடைசி ஒரு கோவையில் பேசும்போது தயாநிதி மாறன் அவர்கள் வந்து கோவை மக்கள் பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு கெடுக்கிறவனுங்க, அந்த மாதிரி தான் வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. தயாநிதி மாறனுக்கு இருக்க வாய் கொழுப்பு கொஞ்சம் கூட கிடையாது, வேற யாருக்கும் இருக்காது. கோவை மக்கள் என்ன அடுத்த ஊருக்காரங்களை என்ன கெடுத்தாங்க அப்படின்றது தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் யாருன்னா கோயம்புத்தூர்லயும் அந்த திருப்பூர்லயும் இருக்கிற மக்கள் தான். அதே போல இந்த வந்தாரை வாழ வகை பூம்னா அது கோயம்புத்தூர் தான். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா பீகார்காரெல்லாம் வரான் தமிழ்நாட்டுக்கு, 3/4 பேர் எங்க போறாங்க? எல்லாரும் கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு தான் போறாங்க. அப்போ அத்தனை பேர் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்குது. இன்னைக்கு தமிழகத்தோட பட்ஜெட்டே அவங்க கட்டுற டாக்ஸ் இல்லை அப்படின்னா டவுன்ல போயிடும். இன்னொன்னு கோயம்புத்தூர் மக்களை நீங்க பாத்தீங்கன்னா மித்த யார கூட போவான்லாம் பேசுவாங்க.
கோயம்புத்தூர் மக்கள் வந்து மரியாதையான பேச்சுக்கு வந்து ரொம்ப அவங்க பேசுறது முதற்கொண்டு ஏங்க வாங்க நம்ம வந்து இப்போ உங்க பேர் வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா பேரை வச்சு கூப்பிட மாட்டாங்க, சித்ரா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, சித்ராங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள். அவங்கள வந்து அவங்களாம் நல்லா இருப்பாங்க, ஆனா பக்கத்து ஊர்க்காரனுக்கு எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னா, அது பேசுறப்போ செந்தில் பாலாஜி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. செந்தில் பாலாஜி யார்கிட்ட போய் ஓட்டு கேட்கிறாரு? கரூர் மக்கள்கிட்டயும், அந்த கோயம்புத்தூர் மக்கள்கிட்டயும், திருப்பூர் மக்கள்கிட்டயும் தான் வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த மக்களை கேவலமா பேசினா இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இந்த திமுக பணத்திமிரு, ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கையில இருக்கு. லட்சக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம். காச விட்டு எறிஞ்சா இந்த ஜனங்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மமதை இருக்கு பாருங்க. அதிகார மமதை. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலயும். அதிகார மமதை வந்து தலைக்கு ஏறி கிடக்கு, உச்சத்துல இருக்கு இந்த திமுகல இருக்க ஒவ்வொருத்தருக்கும். அதனால தான் அந்த மக்கள வந்து இந்த அளவுக்கு ஒரு மேடையில நீங்க வந்து இவ்வளவு இழிவா பேசுறீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்குன்னா, கோவை மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடல. அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கடுப்பு. இன்னொன்னு கோவை மக்கள் வந்து அந்த உணர்வோட இருப்பாங்க. தேசப்பற்று மிக்கவர்கள். அவர்கள்லாம் அந்த இந்து உணர்வோட இருக்கிறவங்க கோவை மக்கள். அதனால உங்களுக்கு வந்து திமுகவுக்கு என்னைக்குமே கோயம்புத்தூர்காரங்கள பார்த்தாலே ஒரு கடுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஏன்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்க. திமுக ஆட்சியில தான் குண்டு வெடிச்சு, அப்பட்டமா போஸ்ட் அடிச்சு ஒட்டி, இன்னைக்கு இவன வெட்ட போறேன், இன்னைக்கு இவன தூக்க போறேன்னு போஸ்டர் அடிச்சு அடிச்சு ஆர்எஸ்எஸ் காரங்கள வெட்டினத கண்ணால பார்த்தவங்க கோவை மக்கள். அதனால கோவை மக்களுக்கு இந்துக்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து கோவை மக்களுக்கு தெரியும். அதனால அவங்க இன்னைக்கு ஒத்துமையா இருக்கிறது, இந்துத்துவ உணர்வோட இருக்கிறது, தேசத்தின் பக்கத்துல நிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு கடுமையான கடுப்பையும் எரிச்சலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் திமுகவுக்கு கோவை மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. அதனால தயாநிதி மாறன் இந்த மாதிரி பேசியிருக்காரு. பகிரங்கமா வந்து தயாநிதி மாறனும், செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்கணும் கோவை மக்கள் கிட்ட. கோவை மக்கள் வந்து கடுமையான உழைப்புக்கு பேர் போனவர்கள். அவங்க யார் கூடயும் கெடுக்கிறவங்க கிடையாது. அப்ப அத வந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னா, தமிழக முதல்வருக்கு ஏதாவது கண்டன அறிக்கை குடுத்தாரா? இல்ல இதுவரைக்கும் இவங்க பேசுனதுக்கு எதுக்காவது மன்னிப்பு குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கிடையவே கிடையாது. அது அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது. அப்ப உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? நீங்கலாம் ஒரு ஆளு. உங்களுக்கெல்லாம் நாங்க மதிச்சு உங்களுக்கு மன்னிப்பு குடுக்கணுமா? வருத்தம் தெரிவிக்கணுமா? அப்படின்றது தான் இன்னைக்கு திமுக காரங்களோட ஆட்டிட்யூடா இருக்கு. இதுக்கு கடுமையான கண்டனங்கள தெரிவிச்சுக்கிறோம். கோவை மக்கள் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கணும். ஓகே. மேம், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.